வணக்கம் அன்பு உறவுகளே. இங்கே பாருங்கள், நம்ம இப்போது இந்த பிள்ளையார் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்ட் இல்லாமல் நான் போட்டிருப்பேன். அப்புறம் இந்த ரெண்டும் நம்ம சொருகியிருப்போம். அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ சொருகாமல் இது எப்படி தலை தனியாக போடுறது, உடம்பு தனியாக போட்டு நம்ம இதுக்குள்ளே சொருகிற மாதிரி நான் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். கையெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அதில் இந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது. இப்போ எப்படி இவ்வளோ நீட்டாக நம்ம ஃபினிஷிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போது இந்த விநாயகர் செய்கிறதுக்கு நான் எல்லோ கலர் ஒயர் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் ஒயரில் 10 ஒயர் 5.5 அடியில் கட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, 5.5 அடியில் 10 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அதை பூராமே 2 சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். அதில் இப்போ 2 ஒயர் எடுத்துக்கலாம். இதில் நம்ம நெல்லிக்காய் நாட் போட போகிறோம். 2 ஒயர் எடுத்துட்டேன். அடுத்தது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயர் அப்படிங்கிறது இந்த நம்ம சுற்றி வச்சுருக்க ரோலோடு சேர்ந்து வரும். இப்போ பாருங்கள், இது நம்ம பாதியாக மடிச்சிருக்கோம்ல, அதில் அளந்துக்கலாம். அளந்துட்டு இந்த அளவு வச்சு மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த பள்ளமான இருக்கிற பகுதி மேலே வர மாதிரி பார்த்துக்கலாம். இப்போது நெல்லிக்காய் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு லூப்பு, இன்னொரு லூப்பை அதுக்குள்ளே விட்டுக்கலாம். இன்ட்டு மாதிரி விட்டுடலாம். இது நெல்லிக்காய் நாட்டு எல்லாத்துக்குமே தெரியும். இது ரன்னிங் ஒயரு. அதை எடுத்து நான் 2 பிள்ளையும் விட்டு கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு பள்ளமான ஒயரை எடுத்து இப்படி விட்டு வச்சுருவோம். செகண்ட் ஒயர் எடுத்து ஒரு லூப்பில் விடுவோம். தேர்டு ஒயரை எடுத்து 2 லூப்லேயும் விட்டுக்கலாம். விட்டுட்டு இதைய டைட் பண்ணிடலாம். நெல்லிக்காய் நாட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதை போட்டுட்டு அப் அண்ட் டவுன் கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரணும். வரலன்னா நீங்கள் அதை சரி பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் அப்படியே லைட்டாக தூக்கி விட்டு இந்த மேல் சைடு இழுத்தோம்னா நமக்கு சரி சமமாயிரும். இது ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் நாட்டு. இப்போது இதுதான் ரன்னிங் ஒயரு. அடுத்து நம்ம எடுத்துக்கலாம் 2 ஒயரை. மொத்தம் 5 நெல்லிக்காய் நாட்டு வரும். மடித்து வச்சுருக்கிற இந்த 2 ஒயர் நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ரன்னிங் ஒயரு. ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கலாம். செகண்ட் ஒயரை இப்படி இன்ட்டு மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். தேர்டு ஒயரை இப்படி லாக் பண்ணுற மாதிரி வச்சு லாக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒயரை மேலே பார்த்த மாதிரி வச்சிடலாம். எந்த இதுக்குள்ளேயும் விடக்கூடாது, எந்த லூப்புக்குள்ளேயும் விடக்கூடாது. செகண்ட் ஒயர் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே மட்டும் விடுறேன். தேர்டு ஒயர் எடுக்கிறேன். 2 லூப்லேயும் விட்டுறேன். இதையும் நல்லா டைட் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு நெல்லிக்காய் நாட் போட்டதுக்கப்புறமும் அப் அண்ட் டவுன் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் இதில் நீங்கள் டைட் பண்ணிகிட்டே இருங்க, ஏன்னா லூஸ் ஆகிட்டே இருக்கும். நான் 2வது நெல்லிக்காய் நாட் போட்டுட்டேன். இப்போ இன்னும் 3 நெல்லிக்காய் நாட் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் 5 நெல்லிக்காய் நாட் போட்டு வந்துட்டேன். 1 2 3 4 5. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரன்னிங் ஒயர் விட்டோம்ல, அதே அளவு வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். அதே அளவுக்கு அளந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது செகண்ட் லைன் போடணும். இப்போ பாருங்கள், நம்ம 5 நெல்லிக்காய் நாட் போட்டிருக்கோம். அடுத்தது 4, அதுக்கு அடுத்த வரிசை 3. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சே நம்ம அளந்துக்கலாம். ஃபஸ்ட்டு விட்டுருக்கோம்ல, அந்த ரன்னிங் ஒயரை வச்சு அளந்துட்டு அதை நான் மடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒயர் ஒரு ஒயர் வரும், அந்த ஒயரை விட்டுறணும்.
செகண்ட் ஒயரு இது எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுறணும். இந்த இன்ட்டுவாக மீட் பண்ணது பாருங்கள், அதில் மட்டும்தான் நம்ம நாட் போடணும். இந்த இன்ட்டுவாக மீட் பண்ணுறது ரெண்டுத்தையும் நடி வச்சுட்டேன். ரன்னிங் ஒயர் எடுத்து இழந்துக்கிறேன். இப்போ இந்த சைடு எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் நம்ம அடுத்த சைடும் போடுவோம். இப்போ மேல் வரிசை நம்ம போட்டுட்ருக்கோம். மேல் வரிசையில் 4, அதுக்கப்புறம் 3, அதே மாதிரி கீழ் வரிசையிலையும் 4, 3, அது மாதிரி 3 வர்ற வரைக்கும் நம்ம இந்த நெல்லிக்காய் நாட் போடணும். பாருங்கள், நான் 4 நாட் போட்டுட்டேன். இப்போது இந்த பக்கம் ரன்னிங் ஒயர் விட்டோம்ல, அதே அளவு வச்சு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 போடணும். 3 லைன் போடுறோம். நான் இந்த ரன்னிங் ஒயர் அளவு எடுத்துக்கிறேன். எடுத்து முடிச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த இன்ட்டுவாக மீட் பண்ணது பாருங்கள், அதில் மட்டும் தான் நம்ம போடணும். இந்த ஃபஸ்ட்டு வர ஒயரை விட்டுறணும். இன்ட்டுவாக மீட் பண்ணதில் அதில் மட்டும் தான் நம்ம நெல்லிக்காய் நாட் போடணும். இதில் இந்த ரன்னிங் ஒயரோட இந்த ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது சொருகும் போது நமக்கு கொஞ்சம் கம்மியாயிரும். ஒரு நெல்லிக்காய் நாட் போட்டேன், இன்னொரு நெல்லிக்காய் நாட் போட்டுடலாம். ரெண்டாவது நெல்லிக்காய் நாட் போட்டுட்டேன். அடுத்தது இப்போ 3வது நெல்லிக்காய் நாட் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரோட அதே அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேல் வரிசையில் போட்டிருக்கோம், அதே இப்படி திருப்பிட்டு இந்த கீழ் வரிசையிலையும் போட்டுடலாம். இங்கே எப்படி 4, 3 போட்டோமோ அதே மாதிரி இந்த சைடும் 4, 3 போட்டுடலாம். இது போட்டுட்டு வந்து காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து போட்டு வந்துட்டேன் 2 சைடும். ஃபஸ்ட்டு 5 நெல்லிக்காய் நாட் போட்டோம், அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 3. உங்களுக்கு தெரியுதுங்களா? போட்டாச்சு. இப்போது இதில் ஏதோ ஒரு நாட்டு எடுத்துக்கலாம். அதாவது இந்த சென்டரில் போட்டோம்ல 5 நாட்டு, இந்த சென்டர் வரிசை போட்டோம்ல அந்த நாட்டை எடுத்துக்கலாம். அந்த நாட்டை எடுத்துகிட்டு ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம போடணும். ஃபஸ்ட்டு ஒயரு இப்படி நேராக போகுது, அந்த ஒயரில் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். ரன்னிங் ஒயர் சொருகல் கலவாக கொஞ்சமாக விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நார்மல் நாட் போட்டுக்கலாம்.
அடுத்தது பாருங்கள், இன்ட்டுவாக மீட் பண்ணும். தெரியுதுங்களா? இப்படி இன்ட்டுவாக மீட் பண்ணும். 2 இடத்துல இன்ட்டுவாக மீட் பண்ணும். ஒரு இடத்துல ஒத்தையாக வரும். இப்படி ஒத்தையாக வர்றதில் நார்மல் நாட் போட்டுட்டு இந்த இன்ட்டுவாக மீட் பண்ணுறதுல நம்ம நெல்லிக்காய் நாட் போடணும். இந்த ஒரு லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம இப்படி தான் போடணும். இதுக்கு அடுத்த லைனில் இருந்து தான் நம்ம நார்மல் நாட் போட ஆரம்பிப்போம். ஒரு நெல்லிக்காய் நாட் போட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ 2வது நெல்லிக்காய் நாட்டு. அடுத்து பாருங்கள், ஒரு நார்மல் நாட்டு வரும். அதாவது ஒரு நார்மல் நாட்டு, 2 நெல்லிக்காய் நாட்டு. பாருங்கள், ஒரு நார்மல் நாட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன், 2 நெல்லிக்காய் நாட்டு, அப்புறம் மறுபடியும் ஒரு நார்மல் நாட்டு, அதுக்கப்புறம் 2 நெல்லிக்காய் நாட்டு வரும். இந்த ஒரு ரவுண்ட் ஃபுல்லாகவே அப்படி தான் வரும். நான் இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டு வந்துட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் போட்டு வந்துட்டேன். ஒரு நார்மல் நாட்டு, 2 நெல்லிக்காய் நாட்டு ஃபுல்லாக போட்டு வந்து இந்த லாஸ்ட்டில் நிறுத்தியிருக்கேன். இந்த இடத்துல நம்ம ஏணிப்படி முடிச்சு போடுவோம். ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரன்னிங் ஒயரை இப்படி பேக்கில் பார்த்த மாதிரி மடித்து வச்சுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் நார்மல் நாட்டு. இதை வந்து நம்ம இந்த மேலே போகிற ஒயரை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு இந்த கீழே இப்படி எடுத்து விட்டோம்னா இந்த சைடில் வர இந்த லாக் எடுக்கும். அதில் இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே விட்டுடலாம். மடக்கி வச்ச ரன்னிங் ஒயரை இப்படி விட்டுறணும். இந்த மேலே நம்ம லூஸ் பண்ணோம்ல அந்த, அதாவது இந்த ஒயர் மேலே போகிற ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப் மாதிரி விட்டோம் பாருங்கள், அதுக்குள்ளே விட்டுட்டு டைட் பண்ண வேண்டியதுதான். இதுதான் ரன்னிங் ஏணிப்படி நாட்டு. கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். அடுத்து இந்த ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்து அப்படியே எல்லாமே வந்து நார்மல் நாட்டிலே போட்டுடலாம். நார்மல் நாட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு 5 லைன் நம்ம போடுவோம். நார்மல் நாட்டில் 5 வரிசை நம்ம அப்படி பின்னிகிட்டே வருவோம். பாருங்கள், இந்த ஒயர் இருக்குது, இதை வந்து கையோட சொருகிடலாம். இதை கையோடு நான் ஃபுல்லாக சொருகிடுறேன். சொருகிட்டு இப்போ பாருங்கள், இந்த மேலே ஒரு லைன் நான் போட்டிருக்கேன். இந்த ஒரு லைன் போட்டு வந்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் சுற்றி நார்மல் நாட்டில் அப்படியே ஒரு ரவுண்ட் போட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு மறுபடியும் நம்ம அடுத்த லைன் போடுவோம். ஏணிப்படி முடிச்சு மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸி தான். இது ரன்னிங் ஒயரை இப்படி பார்த்த மாதிரி மடிச்சுக்கலாம் பேக் சைடாக. இது ஃப்ரண்ட்டில் இருக்க பாருங்கள் அடுத்த நாட்டு. இந்த நாட்டோட இந்த ஒயரை லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து விட்டிங்கன்னா இந்த லூப் இருக்கும். இதை நம்ம லூஸ் பண்ணோன்னே இதை கொஞ்சம் மேலே எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டு இந்த ரன்னிங் ஒயரை இந்த லூப்புக்குள்ளார விட்டுருங்க. விட்டுட்டு இந்த ஒயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளார நம்ம ரன்னிங் லூப்புக்குள்ளார விட்டுட்டு இது டைட் பண்ணிட்டிங்கன்னா ஏணிப்படி நாட்டு ரெடி ஆயிடுச்சு. ஏணிப்படி நாட்டு அவ்வளோதான். அடுத்த லைன் போட்டுக்கலாம். அதாவது ஏணிப்படி நாட்டு முடிச்சு போட்டு அடுத்த நாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நான் இது ஒரு வரிசை வந்து நார்மல் நாட் போட்டிருக்கேன். இன்னி நம்ம 4 வரிசை போடணும். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், 5 நெல்லிக்காய் நாட் போட்டோம், அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 3 போட்டோம், அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு நார்மல் நாட்டு 2 நெல்லிக்காய் நாட் போட்டு ஒரு ரவுண்டு கொண்டு வந்திருக்கேன். அதையவே ஏணிப்படி நாட் போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வந்து நார்மல் நாட்டில் மறுபடியும் ஒரு லைன் கொண்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா எனக்கு டவுட் கேளுங்க.
நான் கமெண்டில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. இப்போ நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். இன்னி வந்து நம்ம 4 லைன் போடணும் அது விநாயகருக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து மொத்தம் 5 லைன் போட்டிருப்பேன். 1 2 3 4 5. இந்த 5 லைனை வந்து நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு போட்டுட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் வந்து இப்போது 5 லைன் போட்டு வந்துட்டேன். தெரியுதுங்களா? 1 2 3 4 5 லைன் போட்டு வந்துட்டேன். போட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி உள்ளே சொருகிட்டேன். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே ஏணிப்படி நாட் போட்டு முடிச்சு கொண்டு வந்திருப்போம். அந்த லாஸ்ட்டாக ஏணிப்படி நாட் போட்டிருப்போம் இல்லையா, அதில் வந்து 2 ஒயரை எடுத்து கிராஸ் நாட் போட்டுக்கலாம். நான் ஏன் இந்த பக்கம் போடுறேன்னா, இது பேக் சைடு போயிடும். நம்ம ஃப்ரண்ட் பக்கம் போட்டோம்னா இந்த ஏணிப்படி நாட் வந்து கொஞ்சம் தெரியுங்கிறனால நான் இது பேக்கில் கொண்டு போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு நாட்டை இப்போ நம்ம ஃபஸ்ட் நாட் போட்டிருக்கோம். இதை வந்து அடையாளத்துக்கு இப்படின்னு முடி போட்டு வச்சுக்கலாம். முடி போட்டு வச்சுக்கிறேன். இப்போது ஒரு நாட் போட்டிருக்கேன். இந்த பக்கம் 4 நாட்டு, இந்த பக்கம் 4 நாட் போடணும். அதாவது 2 2ஆக எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், 1 2 2ஆக எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் 2 நாட்டு, அதுக்கப்புறம் இப்போ நான் 3ஆவது நாட் போட போகிறேன். அடுத்தது 4ஆவது நாட் போட்டுடலாம். இதே மாதிரியே இப்போ நான் வலது பக்கம் போட்டிருக்கேன். அதே மாதிரி இடது பக்கம் போட்டுடலாம். 4 நாட்டு பார்த்துக்கோங்க. நான் 2 2ஆக பிரித்து தான் போட்டுட்டு வரேன். அதாவது 2 2 ஒயரை எடுத்து நாட் போட்டுகிட்டே வரேன். மொத்தம் வந்து 9 நாட் இருக்க மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் 2 போட்டேன். இனி 2 போட்டுடலாம். பாருங்கள், 9 நாட் போட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 9 நாட் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டில் பாருங்கள், இப்படி நேராக போகிற ஒயர் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 2 4 6 8 10 12 ஒயர் இருக்குது. சரிங்களா? இப்போது நம்ம இது பேக்லேருந்து போட்டோம். இது ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நேராக பேரலாக போகிற ஒயரு 12 ஒயர் இருக்குது. இப்போ நம்ம இந்த லாஸ்ட்டில் கிராஸில் போட்டோம்ல, அதிலிருந்து இந்த 12 ஒயர் இருக்குது இல்லையா, 6 ஒயரில் இங்கேருந்து இங்கே நாட் போட்டுக்கலாம். தெரியுதுங்களா? அதாவது இங்கேருந்து 5 லைன் போட்டேன். போட்டதுக்கப்புறமா நம்ம இந்த ஏணிப்படி நாட்டு வந்துட்டுருக்கு. அதிலிருந்து 2 ஒயர் எடுத்து நான் ஒரு நாட் போட்டிருக்கேன். அதிலிருந்து மொத்தம் 9 நாட் நம்ம போட்டிருக்கோம். இந்த பக்கம் 4 நாட்டு, இந்த பக்கம் 4 நாட்டு, 2 2ஆக எடுத்து கிராஸ் நாட் போட்டிருக்கோம். இப்போது போட்டதில் இந்த ஃப்ரண்ட் பக்கம் பார்த்திங்கன்னா 12 ஒயர் பேரலாக போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கிராஸாக நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து ரைட் சைட் போகிற ஒயரை ரன்னிங் ஒயராக வச்சுட்டு இதுலேருந்து ஒரு 6 நாட் மட்டும் நம்ம போடுறோம். சரிங்களா? பாருங்கள், 1 2 3 4
5வது நாட்டு 1 2 3 4 5. இப்போது 6வது நாட் நான் போடுறேன். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இடது பக்கம் இருந்து நம்ம வலது பக்கம் வந்திருக்கோம். இப்போ அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்கலாம், ஆப்போசிட் சைடு. இந்த லாஸ்ட்டாக நம்ம ஒரு இன்ட்டு மாதிரி போட்டிருப்போம். இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ நான் விநாயகர் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறக்கோசரம் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ இந்த நாட் நம்ம போட்டோம்ல, இதிலேருந்து பாருங்கள் இங்கே ஒரு 6 ஒயர் மிச்சம் இருக்கும். நம்ம இங்கே ஒரு 6 நாட் போட்டோம்ல, அதையவே இப்போ நம்ம அந்த இடது பக்கம் போட்டோம், இப்போ வலது பக்கம் போடுறோம். இந்த லாஸ்ட்டாக இன்ட்டு மாதிரி மீட் பண்ணது பாருங்கள், அந்த ஒயரை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த பேரலாக இருக்கிற இந்த 6 ஒயர்லையும் நாட் போட்டுக்கலாம். டைட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இதை இப்போ 2 நாட்டு இப்படி பார்த்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல போட்டோம்னா 5 கோணம் வந்துடும். ஆனால் 5 கோணம் வரக்கூடாது. இது ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு நம்ம சொருகிடலாம். இந்த குதிரைக்கெல்லாம் சொருகணும் இல்லையா, அதே மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகிடலாம். இது பார்த்திங்கன்னா அந்த தொப்பை மாதிரி தெரியும், அதுக்காக. போட்டேன். இதை நம்ம அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு நான் 4 நாட்டில் சொருகுவேன். அதே மாதிரி இந்த பக்கமும் சொருகிட்டு வந்துட்டு பார்க்கலாம். புரிஞ்சுங்களா? பாருங்கள், நான் போட்டுட்டு ஃபுல்லாக சொருகிட்டு வந்துட்டேன். சொருகியிருக்கேன் பாருங்கள், நீட்டாக இது வரைக்கும் சொருகியிருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இன்னும் 2 நாட் நம்ம போடுவோம். இப்போது இது 2வது நாட் நம்ம சைடில் எடுத்தோம் இல்லையா. இப்போ ஃபஸ்ட் நாட் எடுத்துட்டோம், இப்போ 2வது நாட் எடுக்கிறோம். இந்த நாட்டும் இது கூட போட போகும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு 5 கோணம் கிடைக்கும். நம்ம இங்கே போட்டோம்ல ஃபஸ்ட்டு, அதே மாதிரியே பாதி அளவுக்கு போட்டுட்டு இப்போ இடது பக்கத்துலேருந்து நம்ம வலது பக்கம் வர்றோம். அதே மாதிரி அந்த சைட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். வலது பக்கத்துலேருந்து இடது பக்கத்துக்கு கொண்டு அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நான் இடது பக்கத்துலேருந்து அப்படியே வலது பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ அப்படியே நம்ம வலது பக்கத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ வலது பக்கத்தில் இருக்க 2வது நம்ம இன்ட்டு போட்டோம்ல, அதில் நான் எடுத்து போடுறேன். இதையும் போட்டோம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு 5 கோணம் கிடைக்கும். இப்போ இதிலேருந்து இப்படியே நம்ம நாட் போட்டே வந்துடலாம். இது வரைக்கும் போட்டுட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகணும்ல, அதே மாதிரி சொருகணும்.
இதை நான் போட்டுட்டு இது உங்களுக்கு புரிஞ்சிச்சில்ல, இது இப்போ நம்ம இது எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதே லைனில் போட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகணும். நான் சொருகிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து இப்போ 2வது லைனும் அதே மாதிரி சொருகிட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்தது 3rd லைனு, அதாவது நம்ம 5 லைன் போட்டோம், அதுக்கப்புறம் 2 லைன் வந்து எக்ஸ்ட்ரா இங்கேருந்து போட்டு நம்ம சொருகியிருக்கோம். சரிங்களா? இப்போ அடுத்தது இந்த 3வது லைன் மட்டும் போட்டுக்குவோம். அதுவும் நம்ம இப்போ அடுத்ததாக நம்ம எடுக்க போகிறோம். இங்கேருந்து எடுத்துக்கலாம். இங்கேருந்து எடுத்து இதை பாதியோடு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு 2 லைன் போட்டோம்ல, அதே மாதிரி தான் இதுவும் வரும். கொஞ்சம் இழுத்து டைட் பண்ணி போடணும். பாருங்கள், இது மாதிரி இடது பக்கத்துலேருந்து போட்டுட்டு வந்துடலாம். பாதியோட ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் வலது பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து பாதியோட ஸ்டாப் பண்ணி ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகிடணும். இதில் இந்த 3 லைன் மட்டும் போட்டு நம்ம சொருகுனா போதும். லைன் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் இடது புறத்துலேருந்து வலதுக்கு வந்துட்டேன். இப்போ ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போயிடலாம். பாருங்கள், இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் இதிலேருந்து இது வரைக்கும் போட்டுட்டு சொருகிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். ஏன்னா இல்லைனா வீடியோ வந்து ஏற்கனவே ரொம்ப லென்த்தாக போகும். இதை முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம அதை பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து இப்போது 3 லைன் போட்டுட்டு அதை நம்ம சொருகிட்டோம். இப்போது பேக் சைடு வரலாம். பேக் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம போடாதது இனி 3 நாட் இருக்கும். இந்த சென்டர் நாட்டை நம்ம இப்போ பிரித்து விட்டுறலாம். இனி எல்லாம் வந்து நம்ம கிராஸ் நாட்டு தான் போடணும். பாருங்கள், இப்போது இந்த சைடில் 3 நாட் இருக்க பாருங்கள். இது தனியாக இந்த 3 நாட் இங்கே இருக்குது. இந்த சைடில் இப்படி பேரலாக போகுது பாருங்கள். இந்த பக்கமாக 1 2 3 ஒயரில் நம்ம நாட் போட்டுடலாம். கொஞ்சம் நீங்கள் பக்கத்தில் மடியில் வச்சு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். டைட்டாக இழுத்து போட்டுருங்க. பாருங்கள், நான் 3 நாட் போட்டிருக்கேன். நம்ம இதோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே திருப்பிட்டு ரைட் சைடு வந்துடலாம். வந்துட்டு இப்போ பாருங்கள், இங்கே 3 நாட் இருந்துச்சு. அதை வச்சு இந்த பக்கம் இருக்கிற நாட்டில் அப்படியே லைனாக கொண்டு வந்து 3 நாட் போட்டிருக்கேன். இப்போ நான் அப்படியே ரைட் சைடு திரும்புகிறேன். இப்போ இந்த லாஸ்ட்டில் இருக்க கிராஸ் இருக்கு இல்லையா, கிராஸ் நாட்டு, அதை வச்சு இந்த 3 நாட் போட்டுடலாம். 3 ஒயரில் நாட் போட்டுடலாம். போட்டுட்டேன். இப்போது சென்டரில் பாருங்கள், இப்படி இருக்கும். ஒரே ஒரு நாட் மட்டும் தனியாக இருக்கும். இனி எல்லாத்தையுமே வச்சு அப்படியே ரவுண்டாக நம்ம நாட் போட்டே வர வேண்டியது தான். இப்போது ஃப்ரண்ட்டில் பக்கம் திருப்பிக்கலாம். நம்ம 3 நாட் போட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே வந்து பேரலாக போகும். அதை பூராமே 2 ஒயராக எடுத்து ஃப்ரண்ட்டில் நம்ம நாட் போட்டுக்கலாம்.
இனி எல்லாமே வந்து ஃபுல்லாக நாட் போடுற வேலை தான். டைட்டாக போட்டுக்கலாம். இந்த ஃப்ரண்ட்டில் வந்து போட்டு நம்ம சொருகணும்ல, ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு அதையே 2 2ஆக எடுத்து நான் இப்போ நாட் போட்டுட்ருக்கேன். வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து வேணுங்கிற இடத்துல நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா கவனித்து போட்டிங்கன்னா தான் அந்த விநாயகரோட ஷேப் கரெக்டாக வரும். பாருங்கள், போட்டுட்டேன். இப்போ அடுத்தது திருப்பிக்கலாம் பேக் சைடு. இந்த நாட்டு வந்திருக்கு இல்லையா, இங்கே ஒரு நாட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த நாட்டு வரைக்கும் நம்ம அப்படியே மேலே போட்டே போக வேண்டியதுதான். பேக் சைடில் ஒரு நாட் மட்டும் தனியாக இருக்குது, அதுக்கு ரைட் சைடில் ஒரு நாட் போடுறேன். இப்போது லெஃப்டில் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி போடணும். போட்டாச்சு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கீழே ஒரு நாட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு நாட் போட்டோம். இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் வலது பக்கம் ஒரு நாட்டு, சென்டரில் ஒரு நாட்டு, மொத்தம் இதில் 3 நாட்டு வரும். பாருங்கள், இப்போ அதே மாதிரி இந்த தனியாக கிராஸ் வருது பாருங்கள், அதுலேருந்து பார்த்திங்கன்னா இப்போது 4 நாட் வரும். 1 2 3 4 நாட் போட்டோம். இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து கிராஸ்லேயே வரும். சரிங்களா, இந்த கிராஸ்லேயே வர்றது பூராமே நம்ம நாட் போட்டுட்டு வந்துடலாம். ஃபுல்லாகவே நாட் போட்டு வந்துடலாம். இந்த இடத்துல நீங்கள் நாட் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 கோணம் வரும், அதையும் போட்டுருங்க. இழுத்து பிடிச்சி டைட்டாக போட்டுக்கலாம். இனி வந்து எல்லாமே நம்ம கிராஸாகவே நம்ம போட்டு வரணும். பாருங்கள், எல்லாமே கிராஸாக வருது. இதே மாதிரியே ஃபுல்லாக நம்ம அப்படியே போட்டே வந்துடலாம். அப்படி நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இப்போது மேலே வந்து இந்த பக்கம் இருந்து பாருங்கள், இந்த நம்ம தொப்பை போட்டோம்ல, அதிலிருந்து 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 லைன் போடணும். இப்போ நம்ம 1 2 லைன் போட்டிருக்கோம், இன்னி ஒரு 5 லைன் வளர்த்திட்டு வந்துடலாம்.
இதுதான் கணக்கு, பேக்கில் கணக்கு இல்லை. நீங்கள் இந்த சைடு வந்து இன்னி 5 லைன் வளர்த்திட்டு வந்துடுங்க. நம்ம 3 லைன் தொப்பையாக போட்டிருக்கோம். அதாவது புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு வந்து 5 நெல்லிக்காய் நாட் போட்டோம், அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 3 போட்டோம், அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை வச்சு ரவுண்டாக போட்டு வந்தோம். ஒரு நார்மல் நாட்டு 2 நெல்லிக்காய் நாட் போட்டோம். அதுக்கு அடுத்த ரவுண்டில் நார்மல் நாட்டாகவே போட்டுட்டோம். 5 லைன் போட்டிருக்கோம். 5 லைன் போட்டு முடித்த உடனேயே பிரித்து 2 2 9 நாட் போட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள் 1 2 3 நாட்டை வச்சு நம்ம 3 லைன் போட்டிருக்கோம். போட்டுட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகியிருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம கிராஸ் நாட்டாகவே நம்ம போடுறோம், பேக்கில் எல்லாமே. சரிங்களா? போட்டு வரோம். இப்போ பாருங்கள், இந்த தொப்பை கணக்கு வச்சுக்கோங்க. 1 2 இப்போ 2 நாட் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே ஒரு 5 நாட் போடுறேன். 5 நாட் போட்டு வந்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் இதை ஃபுல்லாக போட்டு வந்துட்டேன். இப்போது பேக் சைட் பார்த்திங்கன்னா எவ்வளோ நாட் இருக்குன்னா 1 கிராஸ் நாட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 நாட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் திருப்பி பார்த்தோம்னா நம்ம இந்த தொப்பு போட்டோம்ல, அதுக்கப்புறம் பாருங்கள் கிராஸ் நாட்டு 1 2 3 4 5 6 7 நாட் நம்ம போட்டுட்டோம். இது வரைக்கும் உடம்பு பகுதி வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இனி வந்து நம்ம கீழே அந்த ஸ்டாண்டு கை கால் வைப்போம். அது வந்து அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து என்ன பண்ணுறோன்னா இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகணும். நல்லா டைட்டாக சொருகிக்கணும். பாருங்கள், நான் சொருகிறேன். பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம எல்லா நாட்டுமே சொருகுவோம். இந்த விநாயகரில் வந்து இந்த சொருகிற ஒர்க்கு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, சொருகிதான் ஆகணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். விநாயகரும் அழகாக விநாயகர் வருவார். ஓகேங்களா? இப்போ இதை நான் வந்து இது கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி பாருங்கள், லூஸ் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இதே மாதிரியே இந்த பக்கம் இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகி நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நான் ஃபுல்லாக சொருகிட்டு காமிக்கிறேன். இது உங்களுக்கு புரியுதில்ல? ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு எடுக்கணும். நான் வேணால் இன்னொன்று காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சைடில் இப்போ 2 கிராஸாக போகுது. அதை வந்து இந்த நாய்க்குட்டி கால் இதுக்கெல்லாம் சொருகுவோம்ல, அதே மாதிரியே சொருகணும். பாருங்கள், இப்படி சொருகிடலாம். இதே மாதிரி ஃபுல்லாக சொருகிட்டு நான் வந்து காமிக்கிறேன். இந்த சொருகிறத வந்து நல்லா கரெக்டாக உங்களுக்கு எது வரைக்கும் இருக்கோ ஒயரு அது வரைக்கும் ஃபுல்லாக சொருகுங்க. அப்போ தான் விநாயகர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி உறவுகளே.